ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாம். உளுத்தம் பருப்பு வச்சு ஒரு போண்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் இன்னைக்கு 1/4 கிலோ உளுத்தம் பருப்பு எடுத்துக்கேன். நான் வந்து தோல் பருப்பு தான் எடுத்திருக்கேன். நீங்க நார்மலா யூஸ் பண்ற ஒயிட் உளுத்தம் பருப்பு கூட நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இதை ஒரு 2 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் வந்து பச்சரிசி எடுத்துக்கலாம். இதையும் வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நம்ம பச்சரிசி எதுக்கு சேர்க்கிறோம்னா நல்லா கிறிஸ்பியா வர்றதுக்காக சேர்க்கிறோம். ஸோ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் போட்டு ஊற வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து கருப்பு உளுந்து எடுத்துக்கிறதுனால இது தோலை வந்து நான் க்ளீன் பண்ணி எடுத்துடுறேன். இது ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி வந்து நல்லா வந்து கசக்கி விட்டோம்னா அந்த தோல்லாம் வந்து வந்துடும். அதை நம்ம வந்து வடிகட்டி எடுத்துடலாம். ஒரு 4-5 வாட்டி நம்ம வந்து பண்ணோம்னாலே வந்து தோலெல்லாம் வந்துடும். பாருங்க, இப்போ நல்லா வந்து தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா ஒயிட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம கிரைண்டர்ல போட்டு ஆட்டிக்கலாம். இந்த போண்டாக்கு வந்து நம்ம தண்ணி நிறைய ஊற்றி மாவு அரைக்க கூடாது. ஸோ தண்ணி தெளிச்சு தான் நம்ம வந்து மாவு அரைக்கணும். ஸோ உளுந்து போட்டுட்டு அதுலயே அந்த பச்சரிசியும் போட்டுலாம். ரெண்டும் வந்து நம்ம வந்து கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நம்ம வந்து ஆட்டிக்கலாம். பாருங்க, நல்லா மாவு வந்து அரைஞ்சிருச்சு. ஸோ நல்லா கெட்டியா இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு நமக்கு மாவு இருக்கணும். அப்பதான் போண்டா வந்து நல்லா வந்து உள்ள சாஃப்டாவும் மேல வந்து கிறிஸ்பியாவும் வரும். ரொம்ப தண்ணி அடிச்சுன்னா மாவு வந்து போண்டா போட வராது, ரொம்ப நீத்து போயிடும். அதனால வந்து இந்த மாதிரி கெட்டியா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதுல 2 வெங்காயம் பொடியா அரிஞ்சு சேர்த்துக்கலாம். நல்லா மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா அரிஞ்சு சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் பொடியா அரிஞ்சு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்புலாம் நல்லா கரையணும். அதனால நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து போண்டா போட்டுக்கலாம். பாருங்க, மாவு நல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா கெட்டியா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி இருக்கப்பதான் நம்ம போண்டா போட்டும் போது நல்லா வந்து அதே ஷேப்ல இருக்கும். இல்ல நம்ம மாவு தண்ணி ஆயிடுச்சுன்னா அப்படியே வந்து எண்ணெயில போடும்போது அப்படியே வந்து அது போண்டா மாதிரி வராது. ஸோ வந்து கடாயில எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடான அப்புறமா நம்ம ரவுண்ட் ஷேப்ல மாவு இந்த மாதிரி போட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் நல்லா சூடாகணும். அது போடும்போது தான் வந்து அப்படியே வந்து அது போண்டா ஷேப்ல வரும். எண்ணெய் வந்து சூடா இல்லைன்னா அது அப்படியே வடை மாதிரி ஆயிடும். ஸோ நல்லா சூடு பண்ணிட்டு போடுங்க. பாருங்க, நல்லா 2 சைடும் திருப்பி விட்டு வேக வச்சோம்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான போண்டா வந்து ரெடி ஆயிடும். இது நம்ம சட்னி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.